இன்னையோட மினி விளாக் இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். எப்போ போல் 6 மணிக்கு எழுந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. காலையில் அவசரமாக கிளம்புறது முன்னாடி அதை ஆற வைக்கிறது எனக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதனால் முதல்ல செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். ஏன்னா சட்னி கொஞ்சம் கெட்டியாக வேணும், அப்போ தான் வந்து தோசையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வச்சு பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இப்போல்லாம் குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த நுரை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுறது. இந்த மாதிரி நுரை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம் பருப்பு வேக வைக்கும் போதுன்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்றைக்கி கோஸ் கூட்டு எல்லாருமே ஒன்றா போட்டுட்டு ப்ரெஷர் குக் போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டா போதும், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு கருப்பு கவுனி தோசை தான் வந்து செஞ்சுருந்தேன். மதியம் லஞ்சில் வந்து சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பீட்ரூட் பொரியல், அது ப்ரெஷர் குக் பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு பொரியல் தேங்காயெல்லாம் போட்டு இறக்கி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு.